ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம். எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் எதுக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் அது கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை அதை சொல்லிடுறேன். சொன்னதே திருப்பி வந்து நீங்கள் மறுபடியும் இந்த கால்குலேட்டர் கிளாஸு, இந்த ஃபங்க்ஷன்ஸு, அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்தையுமே ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிட் பீசஸாக வந்து இனிமேட்டு மூவ் ஆகிறது தான் பெட்டர். நிறைய கண்டென்ட்டை ஒரே நேரத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகலாம். ஸோ கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அது வந்து பப்ளிக் கிளாஸாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்னா, கால்குலேட்டருங்கிற ஒரு யூனிட் உள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், கால்குலேட்டரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடிஷன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அடிஷன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன், multiplications, division. multiplication. எல்லாம் ஸ்கூல்ல பயங்கர அட்டென்டிவா இருந்திருப்பாங்க போல. ஸோ டிவிஷன் இந்த 4 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் 2 ஃபங்க்ஷன் மட்டும் போடுறேன். மற்ற 2 தான் நீங்க வேணா அப்புறமேட்டுக்கா போட்டுங்க. ஐ மீன் இதை 2த்தையும் நீங்க எக்ஸசைஸா செய்யுங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷனை மட்டும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு கால்குலேட்டர்ல. ஓகே ரைட்டு. இது வந்து ஒரு ரியல் டைமை கூட நம்ம இதை யோசிச்சு பார்க்கலாம். கால்குலேட்டர்னு நான் மீன் பண்ணுறது வந்து யூஸ்வலான நீங்கள் ஒரு கால்குலேட்டர் இதை வந்து நீங்கள் யூஐ கூட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு கால்குலேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா ரோ வைஸ்லையும் காலம் வைஸ்லையும் பாக்ஸாக போட்டு எல்லாத்தையும் அடிக்கிடுவீங்க நம்பர்ஸை. டெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6ன்னு எல்லாமே ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு வந்துடும். ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள்லாம் இருக்கும், தனியாக ஒரு இடத்துல இருக்கும். இப்போது யூசர் 1ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா 1ஐயும் 2ஐயும் இன்புட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அடிஷனுங்கிற ஆப்ரேஷனை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஃபங்க்ஷனை பண்ணுற ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க அந்த பட்டனை அழுத்திட்டதுக்கப்புறம் அந்த ஈக்குவல்ட்டுன்னு கொடுப்பாங்களா, ஈக்குவல்ட்டுன்னு எப்போ அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போது இந்த அடிஷனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருவாங்க. அந்த யூஐ படி சொல்கிறேன். உங்கள் யூஐ காட்டுறேன். கால்குலேட்டர் 4 + 4. இப்போ நான் எப்போ இந்த ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுறனோ அந்த ப்ரெஸ்ஸிங் ஆக்ஷனில் கால்குலேட்டரில் இருக்கிற அடிஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. என்ன இன்புட் கொடுப்பாங்க? 4 + 4 நான் ட்ரை பண்ணேன், அந்த இன்புட்டை கொடுப்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்து 8ன்னு வரும். அந்த வர்ற ரிசல்ட்டை வாங்கி திருப்பி அதை டிஸ்பிளே பண்ணும். இவ்வளோதான். இதை நம்மளுக்கு யூஐயாக ஆல்ரெடி செய்ய தெரியும். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு லேஅவுட்டுன்னு போட்டிங்கன்னா, இப்போ இந்த லேஅவுட்டில் இது என்ன லேஅவுட்டாக இருக்குது? மேலே இருக்கிறது தனியாக ஒரு லேஅவுட்டு, கீழே இருக்கிறது ஒரு தனியாக லேஅவுட்டு. மேலே இருக்கிறது வந்து சும்மா நார்மலாக ஏதாவது ஒரு லேஅவுட், ஒரு பாக்ஸ் லேஅவுட். பாக்ஸ் லேஅவுட்டில் ரைட் கார்னரில் இது அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் மற்ற கீழே இருக்கிற இந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே போட தெரியும். இது எப்படி இந்த டிசைனுக்கு கொண்டு வரணுங்கிறது. அதுக்கு அடுத்து இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா அதோட ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதோட ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் நம்ம பண்ணணும்னா தான் நம்மளுக்கு இந்த கிளாஸு ஃபங்க்ஷன்ஸ்லாம் தேவை. ஸோ இப்போ கால்குலேட்டருங்கிற ஒரு கிளாஸில் இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க? அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வச்சுருக்காங்க. ஈக்குவல் டு சிம்பிள் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை எதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணனாலும் இந்த எப்போ இந்த ஈக்குவல் யூசர் ப்ரெஸ் பண்ணுறாரோ அப்போ தான் அந்த ஆப்ரேஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இதில் என்ன இருக்கிற ஆப்ரேஷன்ஸை பற்றியே பார்த்தாச்சு. அப்போ இந்த ஆப்ரேஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா 2 நம்பரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டா கொடுக்கணும். 4 + 3 நான் ப்ரெஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்தா தான் அந்த ஆப்ரேஷன் கால் ஆகும். அப்போ 4யும் 3யும் இன்புட்டா நான் கொடுக்கணும் இந்த அடிஷனுங்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை எழுதிருவோம். அப்போ இந்த அடிஷனுங்கிற ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வென் ஐ ப்ரெஸ் ஈக்குவல் 4 + 3ங்கிற 2 இன்புட்டை நான் கொடுத்துருச்சு. அப்புறம் அது எனக்கு 3ங்கிற ஒரு அவுட்புட்டை இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும். அப்போ 3ங்கிறது என்ன டைப்பு? இன்டிஜர் டைப்பு. 4 + 3ங்கிறது என்ன டைப்பு? அதுவும் இன்டிஜர் டைப் தான். அப்போது அடிஷனுங்கிற ஃபங்க்ஷனுக்கு 4 + 3ங்கிற 2 நம்பருடைய 2 இன்டிஜர் டைப்பை இன்புட்டாக கொடுத்தா ஒரு இன்டிஜர் டைப்பை அது அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா டெஃபினேஷனும் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது 2 இன்டு டைப் இன்புட் will be given to calculator.
இது ரொம்ப சின்னது தான். அதுக்கு எதுக்கு நான் இவ்ளோ டெஃபினிஷன்ஸ்லாம் போட்டு இப்படி எழுதிட்டு இருக்கிறேன்னா, யூசுவலாவே நீங்க எவ்ளோ பெரிய ஃபங்ஷனா எவ்ளோ பெரிய காம்ப்ளக்ஸான ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறீங்கனாலும், என்னென்ன நடக்கப் போகுது, என்னென்ன செய்யப் போறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அத எப்படி நம்ப கோடா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வெரி ஈஸி. இன்ஃபாக்ட் இப்ப இருக்கிற ஐடியில எல்லாத்துலயுமே இந்த மாரி நீங்க வெறும் இத மட்டும் குடுத்துட்டு, கிரியேட் கோடுன்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கோடே கிரியேட் பண்ணி குடுத்துரும். நம்ம அத போக போக பார்க்கலாம். அந்த மாரிலாம் ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஸோ இந்த இந்த லைன மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கிரியேட் பண்ணியே குடுத்துரும். ரியல் கோடவே. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த ஐடியா தான் தெரியணும். ஒரு கால்குலேட்டர் ஆப் நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா, ஐ நீட் அ ஃபங்ஷன் கால்ட் அடிஷன் அண்ட் தட் ஃபங்ஷன் ஷுட் ஹேவ் 2 parameters. 2 of the parameters, both of them are integer types, and I am expecting that function to return an integer type. அவ்வளோதான். ரிட்டர்ன் இன்டிஜர் டைப்ன்னு போட்டீங்கன்னா, அது 2த்தையும் இந்த இந்த எல்லாத்தையுமே செஞ்சு அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்ஷனே குடுத்துரும். ஸோ, இப்ப அது எப்படி செய்யும்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு உங்களோட இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஃபங்ஷன் பேர் என்ன வைக்க போறீங்க? அடிஷன்னு வைக்க போறீங்க. ஓகே. அடிஷன். இப்போ இந்த ஃபங்ஷன ஃபர்ஸ்ட்டு வெளிய இருந்து கால் பண்ண போறீங்களா? இல்ல இந்த கால்குலேட்டர் கிளாஸ்க்குள்ளார இருந்தே கால் பண்ண போறீங்களா? ஆப்வியஸா வெளிய இருந்து தான் கால் பண்ண போறேன். ஸோ, அதனால வந்து இதுக்கு வந்து பப்ளிக்ன்னு வச்சுக்கிறேன். பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் குடுத்துக்கிறேன். அடிஷன்ங்கிற ஃபங்ஷன் குடுத்துட்டேன். இப்போ இதோடைய ரிட்டர்ன் டைப் என்ன? இந்த அடிஷன்ங்கிற ஃபங்ஷனோட ஏன்னா அப்போ ரிட்டர்ன் டைப் தானே வந்து இங்க வருது. இப்ப அடுத்த லைன்ல நம்ம எழுதணும். ஸோ, இப்போ ரிட்டர்ன் டைப்ங்கும்போது இன்டிஜர் டைப் ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுவரைக்கும் ஓகே. இதுக்கு ஏதாவது பாராமீட்டர் இருக்கா? ஆமா. பாராமீட்டர் இருக்கு. என்னென்ன பாராமீட்டர் இருக்கு? 2 பாராமீட்டர் இருக்கு. 2 இன்டிஜர் டைப் பாராமீட்டர அது எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜர் டைப் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ. 2வது வந்து செகண்ட் வேல்யூ இப்படி பேர் வச்சுக்கலாம். இந்த பேரு என்னவா வேணா வைக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த டைப் தான். 2 இன்புட் டைப்பு, அந்த 2 இன்புட் டைப் 2 இன்புட் வேல்யூ 2 இன்புட்டுமே வந்து இன்டிஜர் டைப்பா இருக்கணும். இதுவும் இன்டிஜர் டைப்பு, இதுவும் இன்டிஜர் டைப். இதுதான் அத ஹோல்ட் பண்ற வேரியபிள்ஸ். இப்போ இந்த அடிஷன்ங்கிற ஃபங்ஷனுடைய சின்டாக்ஸ் எழுதியாச்சு. ஆல் செட். இந்த ஃபங்ஷன் வந்து நீங்க இன்டிஜர்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றதுனால, இந்த ஐடிஇ இன்டெலிஜேங்கிற இந்த ஐடிஇ ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லியிருக்க. பட் ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க தப்பு அப்படிங்கிறது சொல்லுது. ஆர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஆடிங் எ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நீ ஒரு இத அப்படி ரிட்டர்ன்னு குடுத்துட்டீன்னா, இன்டிஜர் டைப் ரிட்டர்ன் பண்ண போறேன்னு குடுத்துட்டீன்னா, கண்டிப்பா இங்க ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நீ குடுத்தே ஆகணும். நீ என்ன வேணா ஃபங்ஷன் பண்ணிக்கோ. எனக்கு ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் டைப்ப நீ இப்படி ரிட்டர்ன் பண்ணா ஓகே தான். அப்படிங்கிறது தான் இதுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபங்ஷன் இதுல இங்க என்ன ரிட்டர்ன் பண்ண போறீங்கங்கிறது நீங்க தான் கரெக்ட்டா பார்த்து ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நீங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. எனக்கு இந்த ஃபங்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அத வாய்டா வச்சுக்கலாம். வாய்டுன்னா இப்ப ஆக ஏதாவது ஒண்ணு சொல்லணும். நீ ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையாச்சும் நீங்க அதுகிட்ட சொல்லணும். அப்ப வாய்டுங்கிறது ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். ஸோ நீங்க வாய்டுங்கிற ஃபங்ஷன போட்டு இங்க ரிட்டர்ன் எழுதினீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் வாய்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்க. வாய்டுன்னா ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்லியிருக்க. ஆனா இங்க நீ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்க. இது தப்பு. நீ தான் ரிட்டர்ன் பண்ணாதன்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் எதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுற? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எடு அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? புரியுது. ரைட். இப்போ நான் ஒரு ரிட்டர்ன் டைப் வச்சுக்கிறேன். அது இன்டிஜர் ரிட்டர்ன் டைப்பு. இப்போ வந்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். என்ன எழுத ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூயும், செகண்ட் வேல்யூயும் பிளஸ் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான் எனக்கு வேலை. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலான்னா, ரிசல்ட் அப்படின்னு ஒரு டைப் போட்டுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் வேல்யூயும், செகண்ட் வேல்யூயும் பிளஸ் பண்ணிக்கிட்டு, அத ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணலாம். அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டேன்னா இந்த ஃபங்ஷன் முடிஞ்சுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவையும், செகண்ட் வேல்யூவையும் நான் ஒரு வேரியபிள்ல வாங்கிட்டு, இதோட ரிசல்ட்ட இது ஒரு ஆப்பரேஷன பண்ணுது. இந்த ஆப்பரேஷன் பண்ண ரிசல்ட்ட ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த வேரியபிள ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இத ஸ்டோரே பண்ணாம கூட டைரக்ட்டா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி போட்டாலும் அதே தான் அர்த்தம். எதுவுமே நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். இங்க எதுவுமே நீங்க ஸ்டோர் பண்ணாம கூட இப்படியே கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்போ எப்போ இத ஸ்டோர் பண்ணணும்? எப்போ இத இது மாரி டைரக்ட்டாவே பண்ணிக்கலாம். இதுக்கும் என்ன அர்த்தம்னா, இந்த ரிட்டர்ன்ங்கிற ஃபங்ஷன் வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா, அது இப்ப இது 2த்தையும் இந்த 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, இது 2த்தையும் ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்ட கரெக்ட்டா ரிட்டர்ன் பண்ணிடும்.
அது இதோட ரிசல்ட் என்ன? இன்டிஜர் டைப் தான். ஸோ இதுக்கு ஏற்கனவே ஒரு டைப் தான் தேவை. அதனால அந்த டைப்பை அதை அப்படியே கூட ரிட்டர்ன் பண்ணும். It doesn't matter whether you are storing it into the variable and then returning that variable, or you are directly returning it. It doesn't matter. But எப்போதான் இப்போ வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை பண்ணிட்டதுக்கு அப்புறம் நிறைய நீங்கள் சில வேலைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். நான் இந்த இதுக்கு நம்மளுக்கு வேற எந்த வேலையும் இல்லை, ஓகேவா? பட் ஆனால் வேற ஃபங்க்ஷனில் வந்து இங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க, அடுத்து அதே வேரியபிளை வச்சு இன்னொரு வேலையை செய்ய போறீங்க. சே அடிஷன் நீங்கள் இதை பண்ணிட்டதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனாக சில வேலைகளை பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கும்போது என்ன பண்ணணும்னா, அப்போ வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் லைன்ல வேற ஏதோ ஒரு ஆப்பரேஷன் நீங்க செய்றீங்க. அந்த ஆப்பரேஷன்லாம் செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் லைன்ல தான் வந்து இதை நீங்க எல்லாத்தையும் ரிசல்ட் போட்டு பண்ண போறீங்க அப்படின்போது, அப்போ இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். பட் எனிஹவ் இட் இஸ் எனிதிங் இஸ் ஃபைன். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஐடியா. ஏன்னா சில நேரங்களில் நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி டைரக்டா ஒரு ஆப்பரேஷனை பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க என்ன ஆன்லைன்லாம் நீங்க பார்க்கும்போது. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதை பத்தி ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்தேன். பட் இப்போதைக்கு நீங்க வந்து இதை இப்படி கூட புரிஞ்சுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். இதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர் பண்ண வேல்யூ தூக்கி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ணது இப்போ எங்க போகும்? ஓவர் காலிங் திஸ் அடிஷன் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு இது ரிசல்ட்டா போயிடும். சிம்பிள். அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே. டன். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் இது. ஹலோ ஏழுமலை, இந்த ரிசல்ட் எங்க போய் இருக்கும்பா? எங்க சொன்னீங்க? இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து யாராவது கால் பண்ணணும். இப்போ இது சும்மா நம்ம டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. பண்ணியிருக்கோம். ஆனா யாருமே இதை கால் பண்ணல. ம். ஸோ யார் கால் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போகும். உதாரணத்துக்கு இப்போ இங்க வந்து 4 + 4. இப்போ நான் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணேன்னா அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் இங்க வந்து காலே ஆகும். கால் ஆகிட்டு இந்த ரிசல்ட் யாருக்கு வரும்? இந்த ஈக்குவல்ட்டுங்கிற யாரு கிளிக் பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே அந்த ரிசல்ட் போகும். அப்பதானே அதை அவங்க இங்க ஷோ பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்ப யாருனாலும் கால் பண்ணலாம்னா இப்ப எங்க கால் இப்ப இங்க cooking.javaல பண்ணலாமா இல்ல மெயின்ல மட்டும் தான் பண்ணணுமா என்ன? எங்க இருந்து வேணா நீங்க பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுதோ அங்க இருந்தெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இந்த கால்குலேட்டர்ங்கிற கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீங்க அதை எதுலயாவது கால் பண்ணி ரன் பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதிருவோம். இல்ல இதை மட்டுமே ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டவா? இல்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நிறைய ஃபங்க்ஷன் வச்சு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுங்க. சரி. இப்போ கால்குலேட்டருக்குன்னு நான் தனியா ஒரு மெயின் போட்டுக்கிறேன். PSVM அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா மெயின் மெத்தடை காமிச்சு கால் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த மெயின் மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன்னா கால்குலேட்டர் அப்படிங்கறத கால் பண்ண போறேன். கால் பண்றது எப்பயுமே இந்த மாதிரி PSVMன்ற மெயின் மெத்தட்ல தான் கால் பண்ணணுமா? இனிஷியல் ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் இது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் மட்டும் தான் இப்படி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நீங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா நான் அதுக்கு தான் இந்த ஈவென்ட் மேனேஜரை காமிச்சேன். இப்போ ஒரு மெயின்ல இருக்கு. மெயின்ல இல்லப்பா, எப்பவுமே இப்ப கால் பண்றது வந்து நம்ம மெயின்ல தான் கால் பண்ணணுமா? ஆமா, அததான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா ஒரு லிங்க் தானே. இப்போ ஒரு லிங்க் இருக்கு. மெயின்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டை கிரியேட் பண்ணி விடுறீங்க. ஈவென்ட் மேனேஜரை கிரியேட் பண்றீங்க. அந்த ஈவென்ட் மேனேஜரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஈவென்ட் மேனேஜர் தான் அதுக்கு அடுத்தது கால் பண்றாரு. ஒரு செயின் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும். அந்த என்ட்ரி பாயிண்ட் தான் அந்த மெயின். ஓகே. இல்ல இப்போ நம்ம இதுக்கு இப்ப நீங்க இப்போதைக்கு கால்குலேட்டர் கால் பண்றோம்ல, அதை எங்கனாலும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா மெயின்ல தான் அவுட்புட் வருமா? மெயின்ல கால் பண்ணா தான் அவுட்புட் வருமா? இல்ல. நான் அதான் சொல்ல வரேன். நீங்க எங்க வேணா கால் பண்ணலாம். ஆனா ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெயின்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அதுதான் கேக்குறோம். அதான் மெயின்ல தானே அப்போ கால் பண்ணணும் அப்படின்னா? ஆமா. அதுக்காக அதை மெயின்ல மட்டும் தான் கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது தப்பு. அப்படி சொல்ல வரல. இல்ல நம்மளுக்கு நான் இப்ப ரிசல்ட் ரன் பண்ணி ரிசல்ட் வரணும்னா இப்ப எங்க கால் பண்ணணும்? மெயின்ல தானே கால் பண்ணணும். இங்க தான் கால் பண்ணணும். மெயின்ல தான் கால் பண்ணணும். இப்ப இந்த இதுக்கு மெயின்ல தான் கால் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு 10 கிளாஸ் வச்சிருக்கீங்க. இப்போ ஈவென்ட் மேனேஜர்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், குக்கிங்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே அப்போ மெயின்ல தான் கால் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுல்ல. உங்களுடைய ப்ராஜெக்டோட என்ட்ரி வந்து மெயின். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் அடுத்தடுத்தது தேவை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த கிளாஸை வந்து ஒவ்வொரு கிளாஸா கால் பண்ணி விட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்ல போய் தான் கால் பண்ணணுமா அப்ப? ஆமா, ஆமா. ஒரு என்ட்ரில இருந்து அடுத்த என்ட்ரி, இன்னொரு என்ட்ரில இருந்து அடுத்த என்ட்ரி அப்படியே போயிட்டே இருக்கும் செயின் மாதிரி. ஓகேவா?
ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு பிரியாணி சொல்லணும்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஹலோ முடிச்சிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ என்னோட வாட்ஸ்அப் இருக்குன்னு வச்சுங்களேன். ம் என்னோட வாட்ஸ்அப்போட ஃபர்ஸ்ட் பேஜ் இது மெயின் என்ட்ரி. ம் ஓகே இதை கிளிக் பண்ணனா இது அடுத்த என்ட்ரி, இது கிளிக் பண்ணனா அதுக்கு அடுத்த பேஜ். அப்போ எந்த பேஜ் இப்போ மெயினுங்கிறதுல ஃபர்ஸ்ட் பேஜ், அப்போ இதை வந்து மெயின்ல மட்டும் தான் கால் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பேஜ் வரும்போது எனக்கு இதுதான் வேணுங்கிறதுனால இதை காட்டுறாங்க. ம் அடுத்தது ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அடுத்த ஒரு பேஜை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அடுத்த ஒரு பேஜை காட்டுறாங்க. ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ இது உள்ளார வந்துட்டீங்க. இங்க இருந்து வந்து இதை மாதிரி ஒன்று கிளிக் பண்ணும்போது இது ஒரு ஆக்ஷனை காட்டுறாங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு இது இருக்கும்போது அதுக்கானது அடுத்தடுத்த இதுக்கு அப்படியே ஒரு 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 செயினா போயிட்டே இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணா இது ஒரு தனியா ஒரு விண்டோ வருதுல்ல. ம் அப்போ இது எதுல இருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடங்க ஃபர்ஸ்ட் மெயினும் லோட் ஆயிடுச்சு. மெயின்ல இருந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபர்ஸ்ட் சேட்டுங்கிற அப்ளிகேஷனை லோட் பண்ணி விட்டாங்க. இப்போ சேட்டுங்கிற அப்ளிகேஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது திருப்பி ஒரு விண்டோ வருது. ம் அப்போ சேட்டுங்கிற அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற ஒன்று தான் அடுத்த விண்டோங்கிற இன்னொரு இதை கால் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பம் வேணும்ல. கால்குலேட்டருங்கிற ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கால்குலேஷன் தான் ஆரம்பங்கிறதுனால ஆப்வியஸா அது வந்து மெயின்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ம்ஹும். பார்வதி உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை ஏதாவது இன்னும் குழப்பமா இருக்கா? புரிஞ்சுது. பட் ஆனா நான் நிறைய ஃபங்க்ஷன் வச்சு பண்ணும்போது கன்ஃபியூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ கால்குலேட்டருங்கிறதுக்கு ஒரு மெயின் நான் தனியா வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மெயின் வச்சிருக்கேன். இங்க ஈவெண்ட் மேனேஜர் தனியா ஒரு மெயின், இங்க ஒரு மெயின் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மெயினை நான் ரன் பண்ணேன்னா ஈவெண்ட் மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ம்ஹும். ஈவெண்ட் மேனேஜர் ஸ்டார்ட் ஈவெண்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது உள்ளார போயிட்டு இங்க நான் கால்குலேட்டரை பயன்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் பயன்படுத்த முடியாது? பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா இப்ப இங்க ரன் ஆகாதுல்ல, இங்க இருந்து அங்க கால் பண்ணணும்ல மறுபடியும். ஆமா ஆமா நம்ம எப்படி ரன் ஆகும்? நம்மளுக்கு தேவையை பொறுத்து தானே இவங்களே. ம். இப்போ இந்த தேவையை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும். அதனால நான் அது இங்க முதல்ல அதை பண்ணியிருக்கேன். இல்ல இப்ப நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கல்ல, அங்க அங்க தேவையை யூஸ் பண்ணிட்டோம். அது எங்க ரன் ஆகும்? நம்ம கால் பண்ணி லாஸ்ட் மெயின்ல தானே ரன் ஆகும். மெயின்ல தானே ரன் ஆகும். மெயின்ல இது இது என்ன இருக்கோ முதல்ல ஆரம்பத்துல என்ன இருக்கோ அது மட்டும் தான் ரன் ஆகும். அதுதான் ரன் ஆகும். இப்போ இது வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி ஒரு இன்ஜின் ஒரு இப்போ ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த இக்னிஷனுடைய பாயிண்ட் தான் இது. அந்த இக்னிஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பைக் மூவ் ஆகுறதுக்குள்ள எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அதெல்லாம் அடுத்தடுத்த ப்ராசஸ். இக்னிஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த இதுக்குள்ளார எப்படி ஆயில் போயிட்டு அந்த ஆயில் வருது, அது எரியுது, அதுக்கப்புறம் இன்ஜின் பிஸ்டல் மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களுடைய வீல்ஸ் செயின்ஸ் ட்ரிவர் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அது அடுத்தடுத்த ப்ராசஸ். ஒண்ணு முடிஞ்சாதான் அடுத்தது ரன் ஆகும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு தேவை. உங்களுடைய மெயினுங்கிறது உங்களோட ஆரம்பம். ஆரம்பத்துல நீங்க எந்த கிளாஸ ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணி எப்படி வந்து ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு மேட்டர். ஒன் செகண்ட் ஏழுமலை, சாரி டு இன்டரப்ட் ஆக்சுவலி. ஆனா இப்ப பிரியாவோட क्वेश्चन அது கிடையாது இல்ல. வேற என்ன கேக்குறாங்க? இதானே கேட்டாங்கன்னு அவங்க நினைச்சேன். என்ன கேக்குறாங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இப்போ இன்டெலிஜென்ட் சிம்பிளா வச்சுக்குவோம். ஒரு நிமிஷம் நீங்க ரன் பண்றீங்க. நீங்க ரன் பண்றீங்கன்னா சொல்லுங்க ரீங்கானா. நீங்க இப்ப இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும், அதாவது இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் வச்சு நம்ம ரன் பண்ணா என்ன வரும்? அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல என்னென்ன ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் தான் கால் ஆகும். ஓகே, அதுதான் அவங்க கேட்டாங்க. நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து பக்கத்து கிளாஸ்க்கு உங்களால போக முடியும் இதே கிளாஸ்ல இருந்து. ஆனா அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்குள்ள அந்த கால் இருக்கு. என்னோட புரிதல் என்னவா இருந்ததுன்னா, அவங்க கேட்டது மெயினுக்குள்ள இருந்து கால்குலேட்டரை கால் பண்ணணும்னா நான் மெயினுக்குள்ள இருந்து மட்டும் தான் கால் பண்ணணுமா? இல்ல இயல்புல நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். நாங்க இன்னைக்கு அடுத்தனும் டிஸ்கஸ் பண்ணோம்ப்பா. பண்றப்போ என்ன கன்ஃபியூஷன்னா, எதனாலும் மெயின்ல இருந்து தான் நம்ம வந்து கால் பண்ணணுமா, இல்ல ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்துமே நம்ம வேணுங்கிறத கால் பண்ணிக்கலாமாங்கிறதா இப்ப நீங்க கால் பண்ணலாம். அதாவது இப்ப கால்குலேட்டர்ங்கிறதுக்குள்ளார இருந்து நீங்க வேற ஒரு கிளாஸ கூட கால்குலேட் பண்ணலாம். ஃபைனலா வந்து மெயினுக்கு தான் வரணும் அப்படிதானே? ஆனா இந்த கால்குலேட்டரை யாரு ட்ரிகர் பண்றதுங்கிற கேள்வி இருக்குல்ல.
இப்போ இந்த அடிஷனுக்குள்ள இருந்து நான் வந்து சயின்டிபிக் கால்குலேட்டர்னு ஒண்ணு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சு புரிஞ்சுங்க. அது ஆனா இல்ல, நான் சும்மா சொல்றேன். இப்போ இந்த கிளாஸை நான் இங்க கால் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆபரேஷன் நடக்கணும். இந்த ஆபரேஷன் நடந்தாதான் இங்க இருக்கிற லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆபரேஷனை யார் பண்ணுவா? இந்த கால்குலேட்டர்ல இந்த அடிஷன் ஃபங்க்ஷனை யாராவது ஒருத்தங்க கால் பண்ணணும். அப்பதான் இந்த லைனே எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை யாராவது, இந்த கால்குலேட்டரை யாராவது ஒருத்தங்க இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி கால் பண்ணணும். அந்த இன்ஸ்டான்ஷியேஷன் இப்போ மெயின்ல இருந்து நடக்கும் அப்படிங்கறது சொல்றேன். ஏன்னா மெயின்ல தான் இங்க இங்க என்ன இருக்கோ அதுதானே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆன உடனே கண்ட்ரோல் வந்து இங்க வரும். இருங்க, நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்ன காட்டுறேன்னா, இப்போ நான் எதுவுமே அங்கே கால் பண்ணல. இந்த கால்குலேட்டர் கிளாஸையே இந்த மெயின்ல நான் கால் பண்ணல. மெயின்ல வந்து நான் சும்மா ஒரு சிஸ் அவுட் மட்டும் வைக்கிறேன். இதை இங்க வச்சுட்டு இதை நம்ம இப்போ ரன் பண்றோம் அப்படின்னா, ஐயோ அந்த மெயினை ரன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இது மட்டும் தான் வருது. ஆனா இந்த ஃபங்க்ஷனோ இல்ல இந்த கிளாஸோ எதுவுமே இங்க கால் ஆகவே ஆரம்பிக்கல, கால் ஆகல. பாத்தீங்கன்னா நீங்க தெரியும். ரன் பண்ணுங்க ஏழுமலை, அந்த கிளாஸ் நீங்க ரன் பண்ணுங்க. அப்ப அது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் எதுவுமே கால் ஆகாது. அதான் நான் சொல்றேன். இதோ இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எதுவுமே அந்த கால்குலேட்டர் கிளாஸ்ல இருக்கிற எதுவுமே கால் கால்குலேட்டட் ஆகல. அவுட்புட் எதுவுமே இங்க வரல. அதுதான் அது அங்க சொல்றாங்க. கால் பண்ணாதானங்க வரும். அது அங்க அதான் கால் பண்ணல. அப்ப எங்க உங்க காலை ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிறது தான் உங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மைன். அப்ப இங்க கால் பண்ணதான் வரும். அதான் இப்ப நிறைய ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நம்ம எல்லா பக்கமும் கால் பண்ணிட்டு ஃபைனலா இங்க வந்து வர்றதா அவுட்புட்டா வரும். அப்படிதானே? இல்ல, அந்த வேலையே வந்துரும். நீங்க பக்கத்து கிளாஸ்ல இருக்கும் போதே உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல, அவங்க நீங்க இங்க வந்து முடிஞ்சாதான் அவுட்புட் வரும்னு கிடையாதுல்ல. ஓகே. ஃப்ளோல அப்படியே அவுட்புட் வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து இந்த கிளாஸ் இருக்கீங்க, கால்குலேட்டர் மெயின்ல இருக்கீங்க, அது ஃப்ளோல பக்கத்துல வந்துட்டு அடிஷன் இருக்கல கிளாஸ்க்கு போறீங்க. சொல்லறிகானா, நான் சொல்றது ஃபைனலா இங்க ஒரு ஏதோ ரன் ஆகுறதுக்கு இங்க வரணும்லான்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, ம். அதாவது ஒரு ஃபைனலான்னு சொல்றாங்க. start- ஃபைனல்னு சொல்ல மாட்டோம்ல. அதான் அவங்க இல்ல, அந்த டேர்மை தப்பா யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இக்னிஷன் நடக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தான் அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நேம், ஒரு கிளாஸ் நேம் கண்டிப்பா இருக்கணும்ல அந்த இதுல. கிளாஸ் நேமோ இல்ல எதை நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே. அதுக்கு அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பண்ண போறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க, இது உள்ள இருந்து நீங்க இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது உள்ள இருந்து இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி அந்த ப்ராசஸ் வந்து ஒரு செயினிங் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே. அது இப்போ ஒரு 100 கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆரம்பத்துல அப்போ எதைப்பா கால் பண்ணணும் அப்படின்னா, எது உங்களுக்கு தேவையோ அதை கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை கால் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த செயினிங் வந்து அடுத்தடுத்தது இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் கால்குலேட்டரை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டான்ஷியேட் பண்ணதும் வந்து இந்த கால்குலேட்டர்ல இருக்கிற அடிஷனுங்கிறது கால் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் கால் ஆகாது. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ வந்து இந்த கிளாஸ் கால் ஆயிடுச்சு, பட் இந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகாது. ஓகேவா? மெயின் மட்டும்தான் கால்டுன்னு வருது. அது உள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகவே இல்லை. அப்ப ஏன் கால் ஆகலைன்னா, அதை நீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ அடிஷன் போட்டு சாரி, சொல்லுங்க. அடிஷன் போட்டு கால் பண்ணணும். ஆமா, அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணணும். கால் பண்ணீங்கன்னா கால் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2 + 4 இது கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து அந்த கால்குலேட்டர் ஈக்குவல் டு நியூ கால்குலேட்டர் வேண்டாம்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணுமா? எந்த ஃபங்க்ஷனுக்கு? இந்த ஃபங்க்ஷனுக்கா? இப்ப நீங்க இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இப்ப நீங்க மேல 4th லைன் தேவையில்லைல்ல, ரன் ஆயிடலாம்னு கேக்குறேன். பார்க்கலாம். இப்படி போட்டா எப்படி ரன் ஆகும்? இப்போ ஓகே, உங்களோட கேள்விகளுக்கு அதுக்கான பதிலை வந்து இதுலயே தேடலாம். இப்போ எப்படின்னா, கால்குலேட்டர் நீங்க சொல்ற மாதிரி 4th லைன் எடுத்துட்டோம்னா வெறும் அடிஷன் நீங்க கால் பண்ணலாம். ஓகேவா? இப்படி கால் பண்ணீங்கன்னா இந்த அடிஷன்ங்கிற ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? இல்ல, கால்குலேட்டர் டாட் அடிஷன் போடுவோம். சரி, ஓகே. கால்குலேட்டர் அடங்க ஒரு நிமிஷம், கண்ணு தெரியலை. கால்குலேட்டர் டாட் அடிஷன் போடலாம். இந்த கால்குலேட்டருங்கிறது என்னது? என்ன டைப்? அது
அது இன்டீஜர் டைப் அத கேக்குறீங்களா? இல்லன்னா கிளாஸ் ஃபங்ஷனான்னு கேக்குறீங்களா? கால்குலேட்டர்ங்கிறது என்னது கால்குலேட்டர்ங்கிறது கிளாஸ் நேம். கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு எப்படி இல்ல தெரியும்? அது கேப்ஸ்ல குடுக்காதனால நான் மதியானம் இப்படி போட்டேன் அவுட்புட் வந்துச்சு எனக்கு. அத பத்தி நான் சொல்றேன். அது நான் ஸ்டாட்டிக்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்ல. அதுக்குள்ள எல்லாரும் நீங்க ஸ்டாட்டிக் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல. அதாவது இன்டிஜர் மட்டும் குடுத்தாலே வந்துச்சு எனக்கு. நீங்க இல்லப்பா இதே நான் கிளாஸ்க்குள்ள எழுதி இருந்திருப்பீங்க ஃபங்க்ஷனை. சரி நான் அத பத்தி உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ ஓகே 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 நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது அதையும் நான் இந்த கிளாஸ்ல கவர் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம அத பத்தி பேசலாம். பட் இது வந்து ஒரு என்னது ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஸ்டன்ஸை வச்சு தான் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன் பேரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன் இது இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னா இது இட் இஸ் டூப்ளிகேட்டட் ஆர் எப்படி சொல்றது? இது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் இதோடைய மெமரிங்கிறது வேறையா இருக்கும். அதனால இது வந்து அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் நான் இப்போ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் இதே மாதிரி நீங்க இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். கால்குலேட்டர் 1 அப்படிங்கிறது. இந்த கால்குலேட்டர் 1 அடிஷனுக்கு அர்த்தம் இந்த கால்குலேட்டர்ல அடிஷன் 1க்கு வந்து நீங்க இதை இப்படி கால் பண்ணலாம்னு வச்சுங்களேன். இந்த கால்குலேட்டர் 1க்கு நீங்க வேற ஒண்ண கால் பண்ணலாம். எதை வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம். அது வந்து இதை எப்படி நான் கரெக்டா சொல்றது? இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து you can take any number of copies for a class. இது ஒரு காப்பி இது ஒரு காப்பி. நேற்று அந்த ஈவெண்ட் மேனேஜருக்கு போட்டு காமிச்சேன்ல, ராஜேஷ் ரமேஷ்னு 2 பேரு குக்கிங்க்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா ரெண்டு குக் இருக்காங்க, வெஜ் நான்வெஜ் ஆமா குக்கர். இது ஒரு ராஜுங்கிற ரமேஷ்ங்கிறவங்க வேற வேற ஆளு, வேற வேற இன்ஸ்டன்ஸ். பட் அவங்களோட டைப் வந்து சேம் குக்கிங் கிளாஸ் தான். அவங்க 2 பேரும் ஒரே கேட்டகரியில வர்றவங்க தான். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸை வந்து யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். இப்போ இந்த கால்குலேட்டருங்கிற இந்த கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ்ல வந்து இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனா என்ன? இது இன்னும் சொல்ல போனா நீங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா அப்படியே மனப்பாடமாவே அந்த டேர்ம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டேர்ம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ். இந்த கிளாஸுக்கான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுனா என்ன அப்படின்னா இந்த கிளாஸோடைய இதுக்கான மெமரியை நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த மெமரியை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீங்க எங்க பாக்குறீங்கனாலும் நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க அப்படிங்கறத அர்த்தம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்கப்பா இருக்கு? இந்த கால்குலேட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கான்னு சொல்றீங்களே, இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதை கிளிக் பண்ணி போய் பார்க்கும்போது பாருங்க கரெக்டா அது எனக்கு இங்க தூக்கிட்டு வந்தே விடுது. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து நீங்க பை டிஃபால்ட் எவ்ரி கிளாஸ் மஸ்ட் ஹேவ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். If you don't give a constructor function externally, Java will have their own constructor function in place. Constructor function always starts with the class name as it is. It will not start with a small letter case. இப்படி ஸ்டார்ட் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவுதான். இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் காலானாதான் இந்த மெமரி கிரியேட் ஆகும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சிம்பிள். இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும்? இங்க போயிட்டு நியூ போட்டு நியூங்கிறது தான் வந்து கீவேர்ட் டு டெல் த ஜாவா சே ஐ வாண்டட் டு கிரியேட் அ காப்பி ஆஃப் திஸ் கிளாஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட். ஸோ allocate some memory for me அப்படிங்கிறது இந்த நியூங்கிற கீவேர்டு தான் எக்ஸ்பிளிசிட்டா வந்து ஜாவாக்கு சொல்லுது. ஸோ இதை சொல்லும் பொழுது இந்த கன்ஸ்ட்ரக்டரை நீங்க கால் பண்றீங்க. கால் பண்ண உடனே இந்த கிளாஸுக்கான மெமரியை அதை அலோகேட் பண்ணிடும். எவ்வளவு மெமரி இப்போ அலோகேட் பண்ணும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் ஹேவிங் இட் ஆன் த கிளாஸஸ். இது வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 10 இன்டீஜர் இங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா 10 இன்டீஜருக்கான சைஸுக்கான மெமரி எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு மெமரியை ஃபர்ஸ்ட் அதை அங்க அலோகேட் பண்ணிடும். புரியுதா? புரியுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபங்க்ஷன் புரியுதா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபங்க்ஷன் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கிரியேட் பண்ணிடும். இது வந்து கால்குலேட்டருங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஃபார் திஸ் கால்குலேட்டர் கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் both are same terms. இது எப்படி இந்த கால்குலேட்டர் கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னா இந்த லைனை அப்படியே எழுதணும்.
இதான் இன்ஸ்டன்ஸ். ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸை ஒரு வேரியபிள் ஹோல்ட் பண்ணுறீங்க. இந்த இன்ஸ்டன்ஸுங்கிறது என்ன டைப்பு? கால்குலேட்டருங்கிற கிளாஸ் டைப். இந்த கால்குலேட்டருங்கிறது என்ன? இட்ஸ் அ கிளாஸ். லைக் ஹவு த இன்ட் அண்ட் டபுள் ஆர் அ டைப், சேம் வே கால்குலேட்டர் இஸ் ஆல்சோ எ டைப். ஒரு கிளாஸுங்கிறதும் ஒரு டைப் தான். ஜஸ்ட் ஒரு இன்ட்டு ஏ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்களோ, இங்கே இன்ட்டுங்கிறது என்னது? ஒரு டைப்பு. ஏங்கிறது என்னது? ஒரு வேரியபிள் தட் இஸ் கோயிங் டு ஹோல்ட் திஸ் வேல்யூ. ஸோ சேம் வே கால்குலேட்டருங்கிறது ஒரு டைப்பு. அது என்ன டைப்பு? கிளாஸ் டைப்பு. இது என்ன டைப்பு? பிரிமிட்டிவ் டைப்பு. பிரிமிட்டிவ் டைப்னா நீங்கள் இன்டிஜரு, டபுள், ஃப்ளோட்டு இதெல்லாம் சொல்கிறது வந்து பிரிமிட்டிவ். இது யூஸ்வலாக வந்து ஜாவா அண்ட் மற்ற எல்லா லாங்குவேஜஸுமே அவங்கவுங்களே அந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸை ஆக்சசிபிலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இட் ஹேஸ் டிஃபைன்டு பைட்ஸ் தட் ஹேஸ் டு பி அலோகேட்டட். ஏன்னா இந்த இன்டீஜர்னாலே இது வந்து 2 பைட்ஸ் 4 பைட்ஸ் தான். இது ஏற்கனவே ஜாவாக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு இன்ட்டுன்னு கொடுத்தோம்னாலே இதை போட்டுக்கும். இப்போ கால்குலேட்டருங்கிறதுக்கு அப்போ எத்தனை பைட் அதை அலோகேட் பண்ணும் அப்படின்னு கேள்வி வருதுன்னா, it depends on what all the fields that it has, and it will also allocate some additional memory for the metadata. பட் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் ஸ்டில் உங்களுக்கு அது புரியறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 9 இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 4 வேரியபிள் இருக்குது, 4 இன்டீஜர் இருக்குது. இந்த 4 இன்டீஜரும் எங்கே இருக்குது? இந்த கால்குலேட்டருங்கிற கிளாஸில் இருக்குது. ஒவ்வொரு இன்டீஜரும் 4 பைட்ஸு, நன்னாங் 16 ப்ளஸ் ஒரு மெட்டாடேட்டா, கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு பஃபர் டேட்டா மாதிரி ஒன்று ஆட் ஆயிருக்குன்னு வச்சுங்க. அந்த மெட்டாடேட்டாலாம் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஒரு 20 பைட்டு. ஸோ இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணணும்னா 20 பைட் ஆஃப் ஸ்பேஸ் எனக்கு வந்து மெமரியில் இருக்கணும். நான் மெமரிங்கிறது ரேமில் இதில் சொல்கிறேன். அந்த இதில் இப்படி இருக்கும்ல, டப்பாவாக இருக்கும், அட்ரஸ்குள்ளார இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த 20 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை அலோகேட் பண்ண சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ராசஸருக்கு சொல்லணும். ஏன்னா இந்த இதை இன்ஸ்டன்ஸ் அவங்க அதை அலோகேட் பண்ணாதான் அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளார இந்த சில டேட்டா இப்போ வந்து இந்த 20 பைட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும்னு சொன்னால, அந்த எக்ஸ்ட்ரா டேட்டாங்கிறது என்ன இருக்குன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள் உள்ளார என்ன இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் 19ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த டேபிள் உள்ளார எப்படி இருக்குன்னா, அடிஷனுங்கிற ஃபங்க்ஷன் 90ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பாயிண்டர் இருக்கும். இதுக்கு பேர் விர்ச்சுவல் மெத்தட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வி டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு மெமரியில் அது ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 பைட்ஸ் இந்த இதுக்கு தேவை. என்ன இதுக்குள்ள அந்த 20 பைட்ஸ்குள்ளார என்னப்பா இருக்கும்? இந்த எல்லா வேல்யூவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த அடிஷன் இந்த 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 டேபிள் இருக்கும். இந்த டேபிள் உள்ளார எந்தெந்த ஃபங்க்ஷனு எங்கெங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்கும். ஸோ அது அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போ ஒரு கால்குலேட்டர் மெயினில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இது மெமரியில் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த லைன் இப்படி லோட் ஆனால் தானே மெமரியில் வந்து இந்த டேபிள் கிரியேட் ஆகும். இந்த டேபிள் நான் சொல்கிறது புரியுதுங்களா? மெமரியில் இந்த இது வந்து லோட் ஆகணும். ஏன்னா மெமரியில் தானே இந்த டேபிள் கிரியேட் ஆகும். ஸோ இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுட்டு டாட் வச்சு அடிஷன்னு நீங்கள் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது போயிட்டு இங்கே செக் பண்ணும் அந்த வி டேபிள் உள்ளார இந்த அடிஷனுங்கிறது எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அப்போ 19லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ இங்கேருந்து ஜம்ப் ஆகி இந்த 19ங்கிற லைனுக்கு போயிட்டு எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இப்போ நான் 22 இருக்கு. சரி, ஓகே, தப்பாக போட்டிருக்கு. இந்த 22வது லைனை போயிட்டு எக்ஸிக்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அப்போது நம்ம இந்த அடிஷனுங்கிறது 22வது லைனில் அந்த ஃபைலில் 22வது லைனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கேருந்து சொல்லணும். சொன்னால் தானே அது அங்கே போய் கால் ஆகும். இதை நீங்கள் ஒரு ப்ரோக்ராம்னே கூட கன்சிடர் பண்ணிக்காதீங்க. சாதாரணமாக ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபைலில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்த இதோட கண்டினியூஷன் எதுப்பா அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? இந்த அடுத்த ஒரு ஃபைல் நீங்கள் ஒரு கையில் வச்சுருக்கீங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வன் புக்கு 1, 2ன்னு இருக்குன்னா 1 முடிச்சதுக்கப்புறம் 2ல் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லி தானே ஆகணும். அதுதான் ஃபங்க்ஷனாக நீங்கள் கால் பண்ணுறது. கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த இதுக்கான மெமரியில் அடிஷனுங்கிறதுக்கான லைன் நம்பர் எங்கே இருக்குங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெமரியை முதல்ல கிரியேட் பண்ணாதான் இந்த அடிஷனுங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும் ப்ராசஸரால். நான் இதை ரீட் பண்ணுறேன். இப்போ நான் தான் ஒரு ப்ராசஸர்னு என்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா,
கால்குலேட்டர் அப்படிங்கறத பார்த்த உடனே இந்த கால்குலேட்டருக்குன்னு நான் ஒரு மெமரியை என்னோட பிரெயின்ல ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுல வந்து அடிஷனுங்கிற அப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த லைன் நான் படிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, இந்த கால்குலேட்டர் கிளாஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுப்பேன். அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. அந்த அடிஷனுங்கிறது எங்க இருக்கு? லைன் நம்பர் 22ல இருக்கு. ரைட்டு. இதை முதல்ல நான் பார்த்துருவேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த லைனை ரீட் பண்றேன். அந்த கால்குலேட்டர்ல அடிஷனுங்கிறத கால் பண்ணு அப்படிங்கறத ரீட் பண்றேன். அப்பனா என்ன அர்த்தம்னா, இதை நான் மைண்ட்ல ஹோல்ட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா? கால்குலேட்டருங்கிற அந்த கிளாஸ்ல 22 லைன்ல தான் இந்த அடிஷனுங்கிறது இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இந்த லைனை படிச்சுட்டு உடனே நான் அது உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கிளாஸை என்னோட மைண்ட்ல லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப அடிஷனுங்கிறத கால் பண்றாங்களோ, இந்த இடத்துலன்னு இல்ல. அவங்க ஒரு 100 லைன் கழிச்சு எங்க கால் பண்ணாலும், அடிஷனுங்கிறத அவங்க எப்ப கால் பண்றாங்களோ, ஏற்கனவே என் மைண்ட்ல லோட் ஆயிருக்கிறதுனால, கால்குலேட்டர்ல அடிஷனுங்கிறது லைன் நம்பர் 22ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதை போய் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. இதான் ஃபங்க்ஷனோட காலிங் அப்படிங்கிறது. இதான் ஃபங்க்ஷன் கால். ஸோ அப்ப இதை நீங்க கால் பண்ணல அப்படின்னா, ஃபங்க்ஷன் கால் ஆகவே ஆகாது லாஸ்ட் வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ரைட். செஷன் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நீங்க வந்து சப்ட்ராக்ஷன் அண்ட் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகே. ஐயோ! முக்கியமான இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பார்வதி கேட்டாங்கல்ல, ஸ்டாட்டிக் பத்தி பேசணும். ஏன்னா நீங்க ஸ்டாட்டிக் வெளியில இருக்கிறதெல்லாம் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் இப்போதைக்கு பாருங்க. ஸ்டாட்டிக் ஃபங்ஷன்லாம் நீங்க வெளிய யாராவது பார்த்திருந்தீங்கன்னா, அத வச்சு போட்டிருப்பீங்க. இங்க இல்ல ஸ்டாட்டிக் இல்ல. இப்போ இந்த இன்டீஜர் கொடுத்தா இங்க ரிட்டர்ன் டைப் கொடுக்குறோம். அது அந்த மாதிரி. அப்புறம் வாய்டு கொடுத்தா நம்ம ரிட்டர்ன் வர்றது அந்த மாதிரி. சரி, ஓகே. நான் ஸ்டாட்டிக் பத்தி அப்புறம் பேசுறேன். ஆனா முதல்ல நான் என்ன இது சொன்னனோ, இப்போதைக்கு நான் இன்ஸ்டன்ஸ் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கேன்.